கோல் சேமிப்பு செய்கிறவங்கள நம்ம 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா, நகை விலை இறங்கட்டும், அப்போ நான் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறவங்க. இவங்க கோல்டு இன்வெஸ்டர்ஸ். ஓகே, இரண்டாவது வகையான இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, கோல்டு விலை இறங்கிடுச்சுன்னு பயந்துட்டு, ஓகே கோல்டு விலை இறங்கிருச்சு, நம்ம இன்னும் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணோமாக்கா, இன்னும் இறங்கிக்கிட்டே போயிட்டாக்கா எப்படி நம்ம லாஸ்ட்டாக ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எக்கானமி எப்படி இருக்குது, கோல்டு விலை எந்த நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறவங்க. ஸோ இந்த 2 கேட்டகரி வெயிட் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ண என்ன ஆகும், எங்கள் மாதிரி கோலை என்ன விலை இருந்தாலும் பரவாயில்ல, கோலோட வேல்யூ அறிஞ்ச எங்களுக்கு சேவிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நாங்கள் சேவிங் பண்ணிவிட்டு கோலை சேமிச்சுக்கிட்டே இருப்போம். 10 வருஷத்துக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னாக்கா கோலோட விலை ஏறி இருக்கும். அந்த சமயத்தில் எங்களுடைய கோலை நாங்கள் விற்று நாங்கள் ப்ராஃபிட் பார்ப்போம். ஆனால் இந்த 2 கேட்டகரியில் உள்ளவங்களும் எந்த கோலும் சேமிக்காமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க.